பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே, இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே, சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா, சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. அந்தோணியாரின் புதுமைகளை கேட்டு தியானித்து ஜெபிப்போம். தவளைகள் பணிவுடன் மௌனித்த புதுமை. குறுமடத்து துறவியருக்கு விசுவாச உணர்வினை ஊட்டி போதகத்தினரை நல்வழிப்படுத்தும் பணியில் ஈடுபடுத்தி அதற்கேற்ப பயிற்சிகளும் அளித்து வந்தார் அந்தோணியார். அவர் வசித்த மடத்தை சுற்றியுள்ள நீர் ஏரிகளில் ஏராளமான தவளைகள் கூட்டம் கூட்டமாக வாழ்ந்தன. அவை ஓயாது எழுப்பும் சத்தம் ஒரு குரு மாணவருக்கு பெரும் இடையூறாக இருந்தது. எனவே ஒரு நாள் வெளியே சென்று அவதானித்தவரான அந்தோணியார் அத்தவளைகளை நோக்கி, தவளைகளே தவளைகளே, சத்தம் செய்யாதீர்கள், எங்கள் தம்பிமாரின் படிப்புக்கு இடைஞ்சல் செய்யாதீர்கள் என வேண்டினார். என்ன ஆச்சரியம்! அன்று முதல் அத்தவளைகள் மௌனமாயின, தொல்லையும் கொடுக்கவில்லை. குருமானவர் இந்த அற்புதத்தை அறிந்து அமைதியுடன் இறை நன்றி கூறி கற்றலிலும் அக்கறை கொண்டனர். ஒருவரின் மகன் 3ஆம் நாளில் உயிர் பெற்ற புதுமை. டிரவீசா என்னும் ஓர் ஊரில் விறகு வியாபாரி ஒருவன் வாழ்ந்தான். அவனுடைய ஒரே மகன் இறந்துவிட்டான். அதனால் அவன் மிகவும் வேதனை அடைந்தான். அவனால் எதையும் தாங்கிக் கொள்ளவும் செய்யவும் முடியவில்லை. கவலையே உருவானவனான். உற்றார் உறவினர் அவனை தேற்றிய போதும் அவன் தெளிவு பெறவில்லை. எனவே உறவினர்கள் அவன் மகனது பிரேதத்தை அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து பிரேத பெட்டியில் வைக்க முயன்றனர். அவ்வேளை தந்தை ஆத்திரமுற்று குறுக்கிட்டு தன் மகனது பிரேதத்தை பெட்டியினுள் வைக்க விடாது தடுத்தான். மேலும் அவன் அவர்களை நோக்கி, என் மகனை புதைப்பதற்கு நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். புதுமை புரியும் புனிதர் அந்தோணியார் பேரில் நான் இது கால வரை பக்தி உள்ளவனாய் அவரை வழிபட்டு வேண்டி வருகிறேன். இப்போது என் மகன் திரும்பவும் உயிர் பெறுமாறு சர்வேஸ்வரனிடம் பரிந்து பேச வேண்டும் என்று அவரையே மன்றாடி கொண்டிருக்கிறேன். ஏக புத்திரனை இழந்து வருந்தி வாடும் இந்த ஏழை தகப்பனின் பரிதாப நிலையை கண்டு அவர் இறங்காமல் விடுவாரோ என்று கூறினார். 3 நாட்கள் வரையும் அவன் தன் மகனது பிரேதத்தை பெட்டியில் வைக்கவும் அதை அடக்கம் செய்யவும் அனுமதிக்கவில்லை. ஆனால் அந்தோணியார் மூலமாக சர்வேஸ்வரனுடைய கருணையை எதிர்நோக்கிய வண்ணம் 3 நாட்கள் முடிவுறும் வரை பிடிவாதத்துடன் உறுதியான நம்பிக்கையுடன் காத்து கொண்டிருந்தான். அவனுடைய எதிர்பார்ப்பினை கண்ணுற்ற மக்கள் அவனுக்கு பைத்தியம் பிடித்திருப்பதாக எண்ணி பரிகாசம் செய்தனர். சர்வேஸ்வரனின் வல்லமையையும் இரக்கத்தையும் பற்றி சிறிதும் சிந்தியாதவர்களையும் விளங்கினர். இந்த இளைஞன் 3ஆம் நாள் பிற்பகல் முழுவதும் சாய்கின்ற வேளை திடீரென உயிர் பெற்று எழுந்து அங்கிருந்த யாவருடன் சந்தோஷமாக பேசத் தொடங்கினான். இதனை கண்டதும் அவன் தந்தையோ சொல்லொன்னா மகிழ்ச்சியுற்றான். மேலும் அந்தோணியார் மூலம் இறைவன் தனது வேண்டுதலுக்கு செய்த அற்புதத்தை நினைத்து புகழ்ந்து நன்றி கூறினான். விறகு வியாபாரியை ஏலம் செய்தவர்களை பெரிதும் ஆச்சரியமுற்றவர்களாக இறை வல்லமையின் மகத்துவத்தை எண்ணி கடவுளிடம் அதிக பக்தியும் விசுவாசமும் கொண்டு வாழ்ந்தனர். இயேசு நசரேயன், யூதர்களின் ராஜா. பிரான்ஸ் தேசத்தின் எக்ஸ் நகரில்
மாகாண அதிபதியாக அருட்சகோதரர் போனெல்லி என்பவர் ஒருமுறை தமது சபையின் மாநாட்டை கூட்டினார். அந்த மாநாட்டில் அருட்தந்தை அந்தோனியார் உரையாற்றுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன் பிரகாரம் இயேசு நசரேயன் யூதர்களின் ராஜா என்னும் மைய பொருளில் அந்தோனியார் உரையாற்றினார். கிறிஸ்துவின் பாடுகளின் உபாதைகள் பற்றியும் பிரமிக்கக்கூடியதும் உற்சாகம் அளிக்க கூடியதுமான கருத்துகளும் படிப்பனவுகளும் நிரம்ப கண்டன. மொனால்டோ என்னும் பெயருடையவன் உறுதி மிக்கவரும் சிறந்த புலமை மிக்கவரும் புனிதத்துவமுள்ளவருமான துறவி ஒருவர் தமது கண்களை மேல் நோக்கி ஒரு சில நொடி பொழுதுகள் பார்க்க நேர்ந்தது. அப்போது புனித பிரான்சிஸ் அசிசியார் தமது கைகளை சிலுவை அமைப்பில் விரித்து ஆகாயத்தில் மிதந்து கொண்டிருப்பதையும் அவர் முகம் பிரகாசம் நிரம்பியதாக காணப்பட்டதாகவும் காட்சியில் கண்டார். மேலும் புனித பிரான்சிஸ் அத்திருக்கூட்டத்தினர் மீது சிலுவை அடையாளம் வரைந்து ஆசீர்வதிப்பதையும் அதன் பின்னர் அவர் மறைந்ததையும் காட்சியாக கண்டுகளித்தார். அந்நிகழ்வின் போது அங்கு பிரசன்னமாயிருந்த யாவரும் புத்துணர்வு பெற்று மனமகிழ்வுடன் விளங்கினர். அந்த நிகழ்வு உண்மையாகவே நடந்தேறியதென்பதற்கு ஆதாரம் அங்கு மொனால்டோவின் காட்சியின் சாட்சியாம். அன்று நிகழ்ந்த சம்பவம் பற்றி பின்னர் அவர்கள் எல்லோரும் கூடியிருந்த போது மொனால்டோ எடுத்துரைத்தார். அவர்கள் அன்று தாம் எப்படியான புத்துணர்வூட்டும் மகிழ்ச்சியையும் அனுபவித்தனர் என்பதையும் நினைவுக்கு கொண்டு வந்தார். புனித பிரான்சிஸ் அசிசியாரின் வாழ்விலை ஆய்வு செய்து பதிவு செய்தவரான ஞான பண்டிதர் புனிதர் பெனவெந்தர் சகோதரர் மொனால்டோவினுடைய வாக்குமூலத்தின் உண்மை தன்மையை புனித பிரான்சிஸ் அசிசி அவர்களே பின்னர் நிச்சயப்படுத்தினர் என்பதையும் உறுதி செய்துள்ளார். மேலும் புனித பிரான்சிஸ் அசிசியார் கிறிஸ்துவின் பாடுகள் மட்டில் வைத்துள்ள அதி உயர் தேவ பக்தியை அருட்தந்தையாம் அந்தோனியார் ஆற்றிய உரையின் மைய பொருளுமே அன்று புனித பிரான்சிஸ் அசிசியாரின் விசேஷ காட்சிக்கான காரணம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் புனித பிரான்சிஸ் அசிசியார் மிகவும் அந்நிய காலத்தில் சிலுவையில் அறைந்த ஆண்டவரின் மட்டில் கொண்டிருந்த அளவு கடந்த அன்பின் நிமித்தம் அவர் பெற்றுக்கொண்ட 5 திருக்காயங்களுமாகும். மேலும் அவருடைய இறுதி காலமும் மிக அண்மித்திருந்தது. அத்துடன் அவரது ஆசீர்வாதம் மாநாட்டில் பங்கு பெற்ற தமது சபையை சேர்ந்த அருட்சகோதரர்கள் மீண்டும் தம்மை காண மாட்டார்கள் என்பதால் அருளப்பட்டதே. இன்னும் அவரது மேன்மைமிக்க சீடரான அந்தோனியாருடைய உயர்வான தூதுரைப்பின் மீது அசிசியார் கொண்டிருந்த விசேஷ அங்கீகாரத்தின் குறிப்பீடாகவும் அமைந்திருந்தமையை குறிப்பிடத்திற்குரியதே. மரித்த வாலிபனின் உயிர் பெற்ற புதுமை. சர்வ ஞான சுரபியாய் விளங்கும் இறைவன் சில சமயங்களில் சுபாவத்துக்கு மேலான அரிய அற்புதங்களை செய்யும் வரங்களை தமது அன்பர்களுக்கு அளிப்பது ஒரு விசேஷ நன்மையாகவே என்பது தெளிவாகும். இதன் பிரகாரமே அந்தோனியார் மூலம் கடவுள் பின்வரும் புதுமையையும் நிகழ்த்தியுள்ளார். மேற்கூறப்படும் புதுமை நடைபெற்ற வேளையில் அந்தோனியாரின் பிரதான கடமை குருமடத்தில் மாணவருக்கு தேவசாஸ்திரம் கற்பிப்பதாகும். அவர் ஓய்வான நேரங்களில் ஆங்காங்கு சென்று மக்களுக்கு அடிக்கடி ஞான ஊட்டுவதும் புத்தி பிரசங்கம் என்பவற்றை செய்யும் அனுமதி அளிக்கப்பட்டிருந்தார். வெர்சவில்ஸ் என்னும் இடத்தில் அக்காலத்தில் கிறிஸ்துவர் முகமதியருடைய போராட்டத்தினால் பட்டசங்கமும் வேறு விரோதிகளால் அனுபவித்த துன்பமும் சஞ்சலமும் சொல்ல முடியாதே. இச்சிரமங்களில் மத்தியிலே கிறிஸ்தவர்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தி அவர்களுக்கு தைரியம் கொடுக்கவும் வேத விரோதிகளுக்கு ஓர் அதிர்ச்சியை உண்டு பண்ணி அவர்களை அடக்கவும்
நல்வழிப்படுத்துவதுமே கருணை நிறைந்த கடவுள் கோடி அற்புதரான அந்தோனியாரை அவ்விடம் அனுப்பினார் என்றும் அவர் மூலம் அரிய செயல் ஆற்றினார் என்றும் நாம் விளங்கிக் கொள்ளுதல் பொருத்தமானதாகும். இவ்வாறே அவர் ஆற்றிய அனைத்து அற்புதங்களும் நிகழ்ந்தன. ஒரு நாள் ஓய்வு நேரத்தில் வெர்சுவில்ஸ் என்னுமிடத்தில் மக்கள் மத்தியில் பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார். அந்நேரத்தில் அன்று இறந்த ஒரு வாலிபனின் பிரேதத்தை அடக்கம் செய்வதற்கு எடுத்து சென்றனர். அந்தோனியார் முன்னிலையில் கொண்டு வந்தனர். வாலிபனுடைய பெற்றோர் தாங்கொன்னா துயரடைந்து வருந்துவதை அந்தோனியார் கண்ணுட்டார். அவர்கள் மீது இரக்கமுற்றவராக பிரசங்கத்தை நிறுத்தினார். இளைஞனின் பிரேதத்தின் அண்டை சென்று சிறிது நேரம் மௌனமாக ஜெபித்தார். பின்னர் தன் இரு கைகளையும் பிரேதத்தின் மேல் விரித்தவராக, இளைஞனே, கிறிஸ்துநாதரில் நாமத்தினால் உனக்கு சொல்கிறேன், எழுந்திருப்பாயாக என்றார். வாலிபன் உடனே உயிர் பெற்று எழுந்து நின்றான். இதனை கண்ணுற்ற மக்கள் யாவரும் அதிர்ச்சி அடைந்தவர்களாய் ஆச்சரியமுற்று இப்படிப்பட்ட அற்புதம் செய்யும் அச்சிஷ்டவரை தங்களுக்கு தந்துள்ள உன்னத கடவுளுக்கு தோத்திரம் செலுத்தினர். காட்சியில் கண்ட குவஸ்டர் சகோதரனின் ஆத்மம். புனித பிரான்சிஸ் அசோசியார் சுவகீனம் காரணமாக ஆப்பிரிக்கா போக முடியாதவராய் இத்தாலி தேசத்துக்கே திரும்ப வேண்டியதாயிற்று. எனினும் மூர்சாதியான மக்கள் மனமாற்றம் செய்யும் தன் எண்ணத்தை கைவிடவில்லை. எனவே 4 வருடங்களின் பிற்பாடு தன் சபை துறவியரை அனுப்பி நற்செய்தி பணியை செய்யவே எண்ணினார். அதற்காக தமது சகோதரர் இத்தாலியில் இருந்து ஆப்பிரிக்கா செல்வதற்கு போர்த்துகல் செல்ல வேண்டியதிருந்ததால் பயணிகள் போர்த்துகலில் தங்கி செல்வதற்கு ஓரிடம் கேட்டு போர்த்துகல் அரசரின் துணையை வேண்டினார். அதற்கமைய அவ்வரசனின் சகோதரான இளவரசி கோமீரா நகருக்கு அருகே உள்ள ஒலிவரஸ் என்னும் ஊரில் துறவியர் தங்கும் வசதியுடன் ஓர் அமைதியான இடத்தில் நல்லதோர் இல்லத்தை அமைத்து கொடுத்தார். புதியவர்களாக அங்கு குடியமர்ந்த துறவியர் திறத்தரம் என்னும் புண்ணியத்தை கடைபிடித்து வாழ்ந்தனர். எனவே தினமும் அவர்கள் வீடு வீடாக சென்று இறந்து கிடக்கும் உணவை பகிர்ந்து உண்டு வாழ்ந்தனர். இவர்களுள் குவஸ்டர் என்னும் சகோதரர் பொறுப்பாளர். அவ்வூருக்கு தங்கியுள்ள சன்னியாசியரின் செலவுக்கு வேண்டிய பணத்தை ஊர்கள் தோறும் சென்று யாசித்து பெற்று வருவதற்காக நியமிக்கப்பட்டிருந்தார். சகோதரர் குவஸ்டர் அருத்தந்தை அந்தோனியார் இருந்த திருசிலுவை மடத்துக்கு அடிக்கடி போய் வருவார். அங்கு உபசரணையாய் இருந்த பெர்னடு அவரை அன்புடன் ஏற்று உபசரித்து வந்தார். அவர் சந்திக்கும் வேளைகளில் அசிசியாரை பற்றியும் அவர் அமைத்துள்ள சபையை பற்றியும் சபையின் ஒழுங்குகள் பற்றியும் தந்தை அந்தோனியார் கேட்டறிவார். இதனால் அசிசியாரின் சபையில் தானும் சேர்ந்து மொரோக்கோ சென்று வேத சாட்சியாக மறிக்க வேண்டும் என்றும் மூர் சாதியினரை கிறிஸ்துவை அறிந்து மனம் திருப்ப செய்ய வேண்டும் என்றும் ஆவல் கொண்டிருந்தார் தந்தை அந்தோனியார். சிறிது காலம் சென்ற பின் குவஸ்த சகோதரர் இறந்து விட்டதாய் செய்தி அறிந்தவராய் மிகவும் கவலை கொண்டார். எனவே ஒரு நாள் குவஸ்ட சகோதரரின் ஆன்ம ஈடேற்றத்திற்காக தந்தை அந்தோனியார் திருப்பலி ஒப்பு கொடுத்தார். இறந்தோரை நினைவு கூர்ந்து தியானிக்கும் வேளையில் குவஸ்த சகோதரன் ஆத்துமம் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருந்தது தூய வெண்புறாவின் வடிவத்தில் மோட்ச மகிமை ராஜ்யத்தினுள் அந்நேரமே பிரவேசிப்பதை காட்சியில் கண்டார். இந்த ஆச்சரியமிக்க காட்சியை பற்றி பிரான்சிஸ்கன் சபை சகோதரர்கள் அறிய கூறினார். இவ்விதமான தரிசனங்கள் அற்புதங்களை செய்து வந்த தந்தை அந்தோனியார் மீது அசிசியார் சபையை சேர்ந்த சன்னியாசி சகோதரர்களுக்கு பெரு மதிப்பும் பேரன்பும் உண்டாததால் அவரை மேலாக கௌரவப்படுத்தினர். புனித அந்தோனியார் ஜெபமாலை. புனித அந்தோனியாரின் அற்புதங்களை தியானித்து சொல்லத்தக்கது. அற்புதங்கள் வேண்டுமானால் புனித அந்தோனியாரிடம் போ.
இந்த ஜெபமாலையானது 100 நாள் பலன் கொடுக்க வல்லது. ஆகவே நாம் இணைந்து ஜெபமாலை ஜெபிப்போம். 1. சாவை அகற்றுகிறார். வாக்கால் இறந்தவர்களை உயிர்ப்பித்தவரான புனித அந்தோனியாரே, இப்போது மரண வேதனையில் இருக்கிறவர்களும் மரணத்தை அடைந்த சகல விசுவாசிகளுக்காகவும் வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். 2. தற்பறையை ஒழிக்கிறார். புனித அந்தோனியாரே, சகல தற்பறைகளினின்றும் எங்களை காப்பாற்றி புனித பாப்பானவர்க்காகவும் திருச்சபைக்காகவும் வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். 3. ஆபத்துக்களை நீக்குகிறார். புனித அந்தோனியாரே, எங்கள் பாவங்களுக்கு தக்க தண்டனையாக இறைவன் வரவிடுகிற பஞ்சம், பசி, படை, கொள்ளை நோய் முதலிய ஆபத்துகளிலே நின்று எங்களை காத்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். 4. குஷ்டரோகிகளை குணப்படுத்துகிறார். புனித அந்தோனியாரே, எங்கள் ஆத்துமாக்களை கரைப்படுத்துகிற அனைத்து பாவங்களிலிருந்தும் எங்கள் உடலை அருவருப்பாக்கிற பலவித பிணிகளினின்றும் காப்பாற்றி அருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். 5. அவரை கண்டவுடன் பேய்கள் ஓடி போகின்றன. புனித அந்தோனியாரே, பேய்களை நடுநடுங்க செய்கிறவரே, பேய்கள் செய்கின்ற அனைத்து தந்திர சோதனைகளினின்றும் எங்களை விலக்கி அருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். 6. நோய்களை குணப்படுத்துகிறார். புனித அந்தோனியாரே, நோய் கொண்டு இறக்கிறவர்களையும் ஆத்துமத்திலும் உடலிலும் வேதனை அனுபவிக்கிறவர்களையும் உமது மன்றாட்டின் உதவியால் குணப்படுத்தியருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். 6. அவருடைய கட்டளைகளுக்கு கடல் அமைதி அடைகின்றன. புனித அந்தோனியாரே, பயணிக்கின்ற அனைவரையும் அவரவர்கள் சேர வேண்டிய இடத்திற்கு நலமாக கொண்டு போய் சேர்த்தருளும். பாவ புயலில் நாங்கள் அகப்பட்டு மோசம் போகாமல் எங்களை காத்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். 8. சிறைச்சாலையில் அடைப்பட்டு இருக்கிறவர்களின் விலங்குகளை
தகர்க்கிறார். புனித அந்தோணியாரே, சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு மன்றாடும். பாவ அடிமைத்தனத்தினின்று எங்களை மீட்டருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். 9. உயிரற்ற உறுப்புகளுக்கு உயிரளிக்கிறார். புனித அந்தோணியாரே, நாங்கள் ஆன்ம உடல் நலத்துடன் ஆண்டவருக்கு ஊழிய பணி செய்யும்படியாக திடீரென்று வருகிற எவ்வித ஆபத்து, சிதைவு, முறிவுகளிலும் நின்று எங்களை காத்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். 10. காணாமற் போன பொருட்களை திரும்ப கண்டறிய செய்கிறார். புனித அந்தோணியாரே, காணாமற் போன பொருட்களை கண்டறிய செய்கிறவரே, இழந்து போன ஆன்மீக உலக செல்வங்கள் உதவியருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். 11. அவர் வேண்டுதலால் சகல ஆபத்துக்களும் விலகி போகின்றன. புனித அந்தோணியாரே, எங்கள் ஆன்மாவிற்கும் உடலுக்கும் வருகிற எல்லா ஆபத்துகளினின்றும் எங்களை தற்காத்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே,
இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 12. தாங்க முடியாத இக்கட்டுக்கள் ஒரு நொடியில் அவரால் நீங்கி போகின்றன. புனித அந்தோணியாரே, வறியவரை அன்பு செய்பவரே, எங்களுடைய அவசரங்களிலே எங்களுக்கு உதவி புரிந்து வேலையும் உணவின்றி தவிக்கும் அனைவருக்கும் உதவி செய்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 13. அவரது வல்லமையை தெரிந்து கொண்டவர்கள் அவரை வணங்க கடவார்களாக. புனித அந்தோணியாரே, உமது வழியாக ஆண்டவர் எங்களுக்கு செய்து வருகிற அனைத்து நன்மைகளுக்காக அவரை போற்றுகிறோம். எங்களுடைய வாழ்விலும் சாவிலும் உமது ஆதரவில் வைத்து எங்களை காப்பாற்ற வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். செவ்வாய்க்கிழமை தோறும் சொல்லும் 3 மன்றாட்டுக்கள். முதல் மன்றாட்டு. பதுவை பதியரான புனித அந்தோணியாரே, பரிசுத்தத்தனம் விளங்கும் லீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, திருச்சபையில் துலங்கும் நட்சத்திரமே வாழ்க. மகா பேர் பெற்ற புனித அந்தோணியாரே, பரலோக வாசிகளால் தெளிந்த மெய்ஞான ஞானாதித்தரே, தேவநே சக்னியால் சுடர்விட்டு எரிகிற மெய்ஞான பக்தி சுவாலகரே, என் முழு இருதயத்தோடு உம்மை ஸ்துதித்து வாழ்த்துகிறேன். சர்வேஸ்வரன் உமக்கு ஏராளமாய் பொழிந்த சகல உபகார சகாயங்களுக்காக உம்மை துதிக்கிறேன். என் நேச புனித அந்தோணியாரே, உமக்கு என் ஸ்தோத்திரங்களை ஒப்பு கொடுக்கிறதற்காக உமது திருஸ்வரூபத்திற்கு முன்பாக தாழ்ச்சி வினயத்துடன் முழந்தாளிட்டு நிற்கிறேன். சர்வேஸ்வரனுக்கு மிகவும் பிரியமான சிநேகிதரே, நீர் செய்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நினைத்தருளும். அடுத்தடுத்து 9 செவ்வாய்க்கிழமை உமது சுரூபத்தை சந்தித்து வணங்குகிறவர்களுக்கு உமது தயையின் சக்தியை காண்பித்தருள்வீர் என்று நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீரே. நீர் இதுவரையிலும் உமது வாக்குத்தத்தத்தை பிரமாணிக்கமாய் காப்பாற்றி வருகிறீர். தகுந்தபடி உமது உதவியை மன்றாடினவர்கள் எல்லாரும் வல்லபமுள்ள உமது சிபாரிசை தடுக்க பெருத்த விக்கினங்கள் இல்லாத போதெல்லாம் தாங்கள் கேட்ட உபகாரத்தை அடைந்தார்களே. ஆகையால் நானும் என் இருதயத்தை உமக்கு திறந்து காட்டவும் என் அவசரங்களை
உம்மிடத்தில் முழு நம்பிக்கையுடன் சொல்லி காட்டவும் இந்த ஆலயத்தில் வந்திருக்கிறேன். உமது சுரூபத்தை உற்று பார்க்கும்போது எனக்கு கண்ணீர் தரும்புகின்றது. ஆயினும் என் ஆத்மம் பரலோகம் நோக்கி தாவுகின்றது. இத்தருணத்தில் உமது மற்றில் எனக்கு உண்டாயிருக்கிற நேச பாசத்துக்கு சரியொத்த ஆசை அன்போடென்கிலும் மாட்சிமை தாங்கிய அம்மேலான வாசஸ்தலத்தினின்று நீர் என் பேரில் கிருபா நோக்கம் பாவித்தருளும். உமது கரத்தில் ஏந்திய திருக்குழந்தை இயேசுவின் மட்டில் உமக்கு உண்டாயிருக்கிற நேசத்தை பார்த்து நான் கெஞ்சி கேட்பது ஏதெனில், என் அவசரங்கள் எல்லாம் அத்திரு பாலனுக்கு சொல்லி காட்டி அவரிடத்தில் எனக்காக மனு பேச வேண்டும் என்பதாம். என் ஆசைக்குரிய புனித அந்தோணியாரே, எனக்கு உதவி செய்கிறது உமக்கு எவ்வளவோ எளிதாயிருக்கிறது. என் மன்றாட்டை தந்தருள்வதற்காக நீர் சர்வேஸ்வரனத்தில் வாய் திறந்து பேசுவது ஒன்றே போதுமானது. உள்ளபடியே உமது கரங்களில் நீர் அன்போடு அரவணைத்த திருக்குழந்தை இயேசு உமது விண்ணப்பங்களை தள்ளி போடப் போகிறதே இல்லை. நீர் உலகில் சஞ்சரித்த காலத்தில் அவருக்கு உமது மட்டில் உண்டான நேசத்தால் பல தடவை அவர் உமக்கு தரிசனையானாரே. அவரை தொடவும் முத்தமிடவும் தழுவவும் சித்தமானீரே. மோட்சத்தில் அவரோடு அரசாண்டு வரும் இத்தினத்தில் உம்மை நேசிக்கவும் உம்மை மகிமைப்படுத்தவும் நீர் சொல்வதை கேட்கவும் அவர் 1000 மடங்கு ஆசையுள்ளவராய் இருக்க மாட்டாரோ? பூவுலகில் உமது திருக்கரங்களுக்கும் நேசத்துக்குரிய உமது இருதயத்திற்கும் ஒப்புவிக்கப்பட்ட திவ்ய பாலனாகிய இயேசு பரலோகத்திலும் இந்த இணைப்பிரியாத பட்சத்தை பாராட்டி வருகிறார் என்று உலகம் தெரிந்து கொள்ள வேண்டி இருந்தது. இதை பற்றியல்லோ மதுர குணமுள்ள நமது இரட்சகர் உமது சுரூபம் சௌந்தரியம் நிறைந்த குழந்தை இயேசுவை கையில் ஏந்தின வண்ணமாய் எழுதப்படவும் சித்தரிக்கப்படவும் சித்தமானார். இயேசுவே புனித அந்தோணியாரே, என்றும் இணைபிரியாத நேசர்களே வாழ்க. இயேசுவே புனித அந்தோணியாரே, அந்யோன்ய நேச பந்தனமான இருதயங்களே, அடியேன் மற்றும் இரக்கம் புரிந்து பக்தி நேசத்தால் என் இருதயத்தை எரிய செய்தருளும்படி உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன். இயேசுவே, உமது நேச அந்தோணியார் பேராலல்லோ நான் உம்மை மன்றாடுகின்றேன். அந்தோணியாரே, உமது நேச இயேசுவின் பேராலே நான் உம்மை கெஞ்சி கேட்கிறேன். இயேசுவே புனித அந்தோணியாரே, பூலோகத்தில் உங்களை ஐக்கியப்படுத்தினதும் பரலோகத்தில் இப்பொழுது உங்களை ஐக்கியப்படுத்துகிறதுமான உருக்க நேசத்தையும் அந்யோன்ய பட்சத்தையும் பார்த்து உங்களுக்கு அதிக பிரமாணிக்கமுள்ள சிநேகிதர்களில் அடியேனையும் ஒருவனாக ஏற்றுக்கொள்ளும்படி மன்றாடுகிறேன். ஓ இயேசுவே புனித அந்தோணியாரே, என் இருதயத்தை உமது பாதுகாவலில் வைக்கிறேன். ஓ இயேசுவே புனித அந்தோணியாரே, உமது கரங்களில் என் சகல கிளேசங்களையும் எனது ஏக்க கலக்கங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன். இவ்வுலகில் உங்கள் பரிசுத்த சுரூபங்களை மேரே மரியாதையோடும் பக்தி வினயத்தோடும் நோக்கி பார்த்து வருகிற அடியோனுக்கு பரலோகத்தில் நித்தியத்திற்கும் உங்களை முகமுகமாய் தரிசிக்கிற மேலான பாக்கியத்தை தந்தருளுங்கள். ஆமீன். 2ஆம் மன்றாட்டு. உபத்திரவப்படுகிறவர்களுக்கு ஊக்கமுள்ள சிநேகிதனுமாய் கஸ்திப்படுகிறவர்களுக்கு உமது ஆறுதல் உதவிகளை ஏராளமாய் பொழிகிறவருமாகிய பேறு பெற்ற புனித அந்தோணியாரே, இத்தேவாலயத்தில் உம்மை தேடி வணங்க வருகிற நிர்பாக்கிய பாவியின் பேரில் நீர் வீட்டிற்கும் மாட்சிமை தாங்கிய மேலான சிம்மாசனத்தினின்று கிருபா நோக்கம் பாவித்தருளும். நீர் ஒரு நாள் போலோனிய பட்டணத்து வங்கீஷபதியான ஓர் பெண் பிள்ளைக்கு கேள்விர அருளிய ஆறுதல் நிறைந்த வார்த்தைகளை ஞாபகப்படுத்தி கொள்ளும். தொடர்ச்சியாய் 9 செவ்வாய்க்கிழமை நமது சுரூபத்தை சந்தித்து வருவாயானால் உன் மன்றாட்டு கையேற்று கொள்ளப்பட்டது என்று நீர் அறிந்து கொள்ளுவாய் என்று திருவுளம் பற்றினீரே. இந்த கட்டளையை நிறைவேற்ற வேண்டி உமது சுரூபத்தை இக்கோவிலில் சந்திக்க வந்து அதன் முன்னால் சாஷ்டாங்கமாக விழுந்து உமக்கு என் அவசரங்களை சொல்லி காட்டுகிறேன். மகா பேர் பெற்ற புனிதரே, கிருபை தயாபத்தின் விலைமதிக்கப்படாத பாத்திரமே, பரிசுத்தத்தனம் முதலிய சகல புண்ணியங்களும் விளங்கும் மாணிக்கமே, அடியேன் உம்மை வணங்கி உமது சுரூபத்தை சோத்திரிக்கிறேன். இச்சுரூபத்திற்கு முன் முழந்தால் படியிட்டு என் ஆத்மத்தை தாழ்த்தி என் அவசரங்களை உமக்கு சொல்லி காட்டி இரக்கமுள்ள உமது இருதயத்தின் தயாளத்தை கெஞ்சி மன்றாடுகிறேன். உமது சுரூபத்தில் அல்லாமல் வேறெங்கே நான் உம்மை கண்டடைவேன்? உமது பீடத்திற்கு அருகாமையில் அன்றி வேறெங்கே நான் உமது அருகில் நெருங்குவேன்? பரிசுத்தராகிய நீர் என் கண்முன்னே நிற்பதை காண்பேன் ஆகில் உம்மை கனப்படுத்த நான் எவ்வளவோ தீவிரத்துடன் ஓடி வருகிறேன்.
உமது திரு பாதங்களை தாழ்ச்சியுடன் வணங்கி முத்தம் செய்ய எவ்வளவோ ஆசிப்பேன். உம்மை கட்டி முத்தமிடவும் உம்மிடத்தில் பேசவும் என் நாவல் எவ்வளவோ பெரிதாயிருக்கும். இவ்விசேஷித்த கிருபை எனக்கு கிடையாததினால் அல்லோ, உம்மையே பார்க்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தால் நான் உமக்கு எவ்வித மகிமையை செலுத்துவேனோ அந்த மகிமைகளையே உமது சுரூபத்திற்கு செலுத்த ஆசிக்கிறேன். ஆகையால் புனித அந்தோணியாரே, நான் உம்மை வணங்குறதுமல்லாமல் நான் உமக்கு செலுத்த வேண்டிய மரியாதையோடு குற்றம் நிறைந்த என் சிரசை உமக்கு முன்பாக தாழ்த்தி பாவ கரைப்பட்ட என் கண்களை உமது பேரில் நோக்குகிறேன். கஷ்டப்படும் என் இருதயம் உம்மை நோக்கி தாவுகிறது. ஆத்மங்களுக்கு உண்மையான ஆறுதல் தரும் உன்னத புனித அந்தோணியாரே, என் துன்மார்க்கங்களை முன்னிட்டு உமது ஆதரவை அடைய நான் அபாத்திரவான் என்பது உண்மையிலும் உண்மை. தெய்வ மகத்துவத்திலும் உமது மன்றாற்றும் உதவினாலும் நீதிமான்களை மாத்திரமல்ல, மெய்யான பக்தியோடும் உறுதியான நம்பிக்கையோடும் உம்மை நாடி வரும் பாவிகளையும் ஆறுதல் படுத்த சித்தமாயிருக்கிறேன். ஆகையால் என் நெருக்கடியான அவசரங்களில் நான் உம்மை அண்டி வந்து என் முழு இருதயத்தோடு உமது நெருக்கத்தை நோக்கி அபயமிடுகிறேன். என் வேண்டுதல் உமது சன்னதி மட்டும் வரக்கடவுது. இரக்கமுள்ள இருதயமே, எனது பெருமூச்சுக்களை கேட்க கடவுது. ஓ என் அன்புக்குரிய தந்தையே, என் இக்கட்டு ஏக்க கலக்கங்களை நீர் அறிவீர். நான் கேட்பதே கடவுளத்தினின்று நீர் எளிதில் அடைந்து கொடுப்பீர். உமது கைகளால் தழுவப்பட சித்தமான நேசத்துக்குரிய இயேசு உமது ஆசைக்கு இணங்காதிருப்பாரோ? உலக எத்திசையிலும் அதிசயிக்கப்படும் உமது இரக்க பெருக்கத்தை நான் கொண்டாட விடை கொடுத்தருளும். நிர்பாக்கிய பாவிகளின் மட்டில் நீர் காட்டும் உதாரத்துவத்தையும் உருக்கமுள்ள விசுவாசத்தோடு உம்மை மன்றாடுகிற நிர்பாக்கியங்களை ஆறுதல் படுத்தி நீர் எடுத்துக்கொள்ளும் கவலைகளையும் உமது ஒத்தாசையை கேட்ட ஏறக்குறைய அனைவரும் ஏற்கனவே கண்டறிந்திருக்கிறார்கள். ஆகையால் என் மன்றாட்டு உமது கரங்களில் ஒப்புவித்து உமது பாதுகாவலில் வைக்கிறேன். என் ஆசை விருப்பங்களை உமது நல்ல இயேசுவுக்கு ஒப்புக்கொடும். அவர் அவைகளை தமது திரு சித்தத்தின்படியே கேட்க கடவராக. ஆமீன். மூன்றாம் மன்றாட்டு. மகா பெயர் பெற்ற புனித அந்தோணியாரே, துன்பப்படுவோருக்கு நேசமுள்ள ஆறுதலானவரே, எவ்வித பிணிகளையும் நிவர்த்தி செய்யும் சோர்வடையாத பண்டிதரே, உலகமெல்லாம் உம்மை புகழ்ந்தேற்றுகிறது. எப்பக்கங்களிலும் உமது புதுமைகளை பிரபல்யமாய் பேசி வருகிறார்கள். உள்ளபடியே உமது வல்லமையின் பெருமையே பெருமையாம். நீர் உயிரோடு இருக்கையில் அநேகமாயிரம் ஆத்மங்களை திருப்ப கடவுள் உம்மை தெரிந்து கொண்டார். பரலோகத்தில் அவரோடு நித்தியத்திற்கும் அரசாலும் இத்தினத்தில் சர்வ வல்லமை உள்ளவர் கரத்தில் ஏராளமான புதுமைகளை செய்யும் கருவியாக விளங்குகிறீர். நீர் அவரை மன்றாடுகையில் அவர் மனிதர்களை நம்மை வர பிரசாதத்தினால் நிரப்ப சித்தமாகிறார். ஆகையால் கஷ்டப்படுகிறவர்களுக்கு ஆறுதலானவரே, முழு நம்பிக்கையுடன் உம்மை மன்றாடுகிறேன். கடவுளிடத்தில் உமக்கு உண்டாக்கிய பெருத்த செல்வாக்குகளை கொண்டு திடன் கொள்கிறேன். துன்பப்படுகிறவர்களுக்கு மனு பேசுகிறவராக அவரால் நியமிக்கப்பட்டிருக்கிறீர். நீர் என் வேண்டுதலுக்கு இறங்கி நான் உம்மிடத்தில் சொல்லிக் கொள்ளும் என் நெருக்கடியான இறுதிகளில் எனக்கு ஆறுதல் கொடுக்கும்படி உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன். திவ்ய பாலன் இயேசுவின் முன் நீர் உமது கற்புள்ள இருதயத்தில் அனுபவித்த சொல்ல முடியாத பாக்கியத்தையும் அத்திருப்பாளன் தமக்கு உமது மட்டிலுள்ள நேச நம்பிக்கையின் அடையாளங்களை காட்டுகையில் நீர் அனுபவித்த பேரானந்தங்களையும் பார்த்து உமது கரங்களில் ஏந்திய அந்த நல்ல இயேசுக்கு முன் என் ஆவலுள்ள ஆசைகளை எடுத்து காட்டும்படி உம்மை மன்றாடுகிறேன். இரட்சகர் இவ்வுலகில் உம்மை சகலவித நன்மை வரப்பிரசாதங்களினாலும் நிரப்பினாரே. அவைகளை பார்த்து நீர் என்னை உம்முடைய பேறு பலன்களுக்கு பங்காளியாகவும் நான் ஆசிக்கும் சலுகைகளை எனக்கு உறுதியாய் அடைந்து தருவதாகவும் தயபுரியும்படி உம்மை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஓ மேலான புனித அந்தோணியாரே, உதார குணமுள்ள உம்மை பார்த்து நான் வேண்டிக் கொண்டது வீண் போகவில்லை என்று நான் உணரச் செய்தல்வீராக. உமது பேரில் எனக்குள்ள பக்தி பற்றுதல் இதனால் அதிகரிப்பதுடன் உமது திருநாமத்தை சகலருக்கு முன்பாக நான் புகழ்ந்து கொண்டாடுவேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துநாதர் ஒலிவேத்து தோட்டத்தில் அவஸ்தையா இருக்கையில் அவர் துவங்கி முடித்த 3 மன்றாட்டுகளுக்கு உண்டாயிருந்த நம்பிக்கையோடும் அமைந்த மனதோடும் நான் இதோ உமது திருசுரூபத்திற்கு முன்பாக உமக்கு ஒப்பு கொடுத்த 3 மன்றாட்டுகளையும் முடிக்க ஆவலாய் இருக்கிறேன். அவரது வாயினாலும் அவரது இருதயத்தினாலும் பிதாவை நோக்கி அடியேன் அபயமிட்டு சொல்கிறதாவது: என் பிரபுவே, சகலவும் உம்மால் கூடியது. கஸ்தூரிக்குரிய இப்பாத்திரத்தை என்னிடமிருந்து அகலச் செய்து நான் கேட்கும் காரியத்தை தயவோடு எனக்கு அளித்தலும். ஆகிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் என் மனதல்ல, உமது சித்தமே நிறைவேற கடவுது. ஆமீன். புனித அந்தோணியாருக்கு மன்றாட்டு மாலை.
சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும். வர மண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சர்வீஸ்ரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வீஸ்ரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. இஸ்பிரித்து சாந்துவாகிய சர்வீஸ்ரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தூய தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வீஸ்ரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி சுவாலகருக்கு ஒத்தவராகிய புனித பிரான்சிஸ்குவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பதுவை பதியரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரமண்டல திருவின் திருப்பெட்டியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மூப்பின் கீழ் அமைச்சலுக்கு கண்ணாடியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தர்மத்தை மிகவும் பின்தொடர்ந்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தர்ம நெறியில் மாறாத மனதை அபேட்சித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மையில் நீலி மலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சர்வேஸ்வரனுடைய திருவசனத்தின் தொனிச்சத்தமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இஸ்பானிய நாட்டுக்கு நட்சத்திரமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சுவிசேஷகத்தை ஊக்கத்துடனே பிரசங்கித்து நடத்தினவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இஸ்பிரித்து சாந்துவாகிய சர்வேஸ்வரனுடைய படிப்பினைகளை விரும்பினவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அவிசுவாசிகளுக்கு பயங்கரமாக உபதேசித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புண்ணியவான்களுக்கு குறையற்ற படிப்பினையாகிய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மீனார் என்கிற சன்னியாசிகளுக்கு படிப்பினையாகிய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போஸ்தலருடைய கொழுந்தான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வழிதப்பி போகிறவர்களுக்கு துணையான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆச்சரியங்களை செய்கிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குற்றமில்லாத ஜனங்களுக்கு ஆறுதலும் பாதுகாவலுமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஊமைகளை போதிக்கிற உபதேசியாரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிசாசுகளை மிரட்டி ஓட்டுகிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அடிமைப்பட்டவர்களை மீட்கிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களை குணமாக்கிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரணம் அடைந்தவர்களை சர்வீஸ்வரனுடைய உதவியினாலே உயிர்ப்பித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிறவி குருடனுக்கு கண் கொடுத்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமல் போனவைகளை காட்டி கொடுக்கிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இழந்து போன வஸ்துக்களை கண்டெடுக்க செய்கிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வழக்காளிகளுடைய உண்மையை பாதுகாக்கிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரமண்டலத்துக்கு சுதந்திரவாளியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரித்திரருக்கு இரத்தினமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சமுத்திரத்தின் மச்சங்களுக்கு உபதேசித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போஸ்தலருடைய குறையற்ற சுத்திகரத்தை நேசித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புண்ணியம் என்கிற ஞான வெள்ளாண்மையை பல நாடுகளில் விளைவித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகம் என்கிற அப்பத்தை புறக்கணித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சமுத்திரத்தில் உபத்திரப்படுகிறவர்களை ரட்சித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிற்றின்ப ஆசையை ஜெயித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எண்ணிறந்த ஆத்மாக்களை பரலோகத்தில் சேர்ப்பித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நஞ்சு இருக்க கண்டும் போஜனம் அறிந்தினவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கழியாத நற்தவத்தினரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகளினால் பிரபல்யமான புனித அந்தோணியாரே,
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சபையின் தெளிவான தீபமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஐம்புலன் வென்றோர்களுடைய சபைக்கு அரணான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிறு குழந்தை சுரூபத்தை கொண்டிருந்த கர்த்தரை கையில் ஏந்தின புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகத்தின் பாவங்களை போக்குகின்ற சர்வேஸ்வரனுடைய செம்மறி புரிவையாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை போக்கியருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகின்ற சர்வேஸ்வரனுடைய செம்மறி புரிவையாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகின்ற சர்வேஸ்வரனுடைய செம்மறி புரிவையாகிய இயேசுவே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித அந்தோணியாரே, சூரத்தனமுள்ள மேய்ப்பரே, கஷ்டப்படுகிறவர்களுக்கு சந்தோஷம் அறிவிக்கிறவருமாய் பாவ அக்கினியினுடைய சாந்தியை சீக்கிரத்திலே அமர்த்துகிறவரும் உன்னத பரமண்டலங்களில் இருக்கிறவருமான பிதாவானவர், இம்மேனுடைய அவதிக்கு பிற்பாடு எளியவர்களாயிருக்கிற எங்களுக்கு மோட்ச விருந்து தந்தருள வேண்டுகிறோம். இயேசு கிறிஸ்து நாதருடைய திரு வாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாய் இருக்கத்தக்கதாக பதுவை பதியரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, உமது ஸ்துதியரும் முத்தி பேறு பெற்றோருமான தூய அந்தோணியாரை ஸ்துதிக்கிற உமது புனித பத்தினியான திருச்சபையின் பிள்ளைகள் எல்லோரும் அவருடைய மன்றாட்டினால் சகல அவசரங்களிலும் உமது உபகார சகாயங்களை அடையும்படியாகவும் நித்திய பேரின்பத்திற்கு பாத்திரமாயிருக்கத்தக்கதாகவும் கிருபை கூர்ந்தருளும். ஆமீன். புனித அந்தோணியாரை நோக்கி பொது மன்றாட்டு. எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, இறைவனின் அன்புள்ள அடியாரே, கிறிஸ்து பாலகனை கையில் ஏந்தும் பேறு பெற்ற தூயவரே, திருமறையை ஆர்வமுடன் போதித்த சிறந்த போதகரே, தப்பறைகளை தகுத்தெறிந்த வித்தகரே, இறைவனின் தனி அருளால் அழகையை ஓட்டுபவரே, பாவியராகிய நாங்கள் உமது உதவியை நாடி உம்மிடம் ஓடி வந்தோம். புதுமை வரம் பெற்றிருக்கும் எம் ஞான தந்தையே, நம்பிக்கையுடன் உம்மிடம் ஓடி வந்துள்ள உம் பிள்ளைகளின் மன்றாட்டுக்களை கேட்டருளும். உமது ஆதரவை நாடி வந்துள்ள உம் அடியார் எம் மீது உம் கருணை கண்களை திருப்பி அருளும். துன்பம், பிணி, வறுமை, சிறுமை ஆகியவற்றால் வாடி வந்திருக்கும் எங்களுக்கு உதவி அருளும். அழுவோரின் கண்ணீரை துடைத்தருளும். நோயாளிகளுக்கு உடல் நலம் கொடுத்தருளும். எங்கள் அன்புக்குரிய புனித அந்தோணியாரே, இறைவனின் திருவுளப்படி எப்பொழுதும் நீர் நடந்தது போல நாங்களும் இன்பத்திலும் துன்பத்திலும் எப்பொழுதும் அவரது திருவுளத்திற்கு இசைந்து நடக்கவும், நீர் தூய வாழ்வு வாழ்ந்தது போல நாங்களும் ஒருவருக்கும் வஞ்சகம் நினையாமலும் செய்யாமலும் தீமையை அகற்றி புனிதராய் வாழவும், திருச்சபை தலைக்கவும், நாடு செழிக்கவும், நாங்கள் நேர்மையுடன் உழைக்கவும், மக்கள் யாவரும் மெய்யுங்கடவுளை கண்டறிந்து தக்க முறையில் அவரை வழிபடவும் எங்களுக்காக இயேசுவை வேண்டியருளும். எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் தொழில் முயற்சிகளையும் உழைப்பினைகளையும் ஆசீர்வதித்தருளும். எங்கள் விண்ணப்பங்கள் நிறைவேற எங்களுக்காக இறைவனை மன்றாட வேண்டுகிறோம். ஆமீன். காரியம் அனுகூலமடைய அந்தோணியாரிடம் ஜெபிப்போம். ஓ தூய்மையின் வெண்லீலி மலரே, உன்னத எளிமையின் முன் மாதிரியே, மெய்யான தாழ்ச்சியின் கண்ணாடியே, தூய்மை ஒளிரும் விண்மீனே, மாட்சிமையில் இலங்கும் புனித அந்தோணியாரே, உம் கரங்களில் பாலனான இயேசு எழுந்தருளி வரும் பேற்றினை பெற்று அகமகிழ்ந்தீரல்லோ, அதுபோல வல்லமையுள்ள உம்முடைய ஆதரவில் என்னையும் ஏற்று காப்பாற்ற உம்மை வேண்டுகிறேன். ஆண்டவரிடம் நீர் பெற்றுக்கொண்ட வரங்களில் புதுமை செய்யும் வரமே உம்மிடத்தில் மேலாய் நீர் என் மீது இறங்கி எனக்கு அவசரமான இக்காரியத்தில் எனக்கு உதவி செய்ய வாரும். அக்கிரமமான ஆசை பற்றுதல் யாவற்றையும் என் நெஞ்சத்தினின்று அகற்றி அதை தூயதாக்கும்
என் பாவங்களுக்காக நான் மெய்யான மனஸ்தாபப்படவும் ஆண்டவரையும் என் அயலாரையும் அன்பு செய்யவும் எனக்கு வேண்டிய அருளை அடைந்து தாரும். இவ்விதமாக நான் இம்மையில் ஆண்டவரை சேவித்து மறுமையில் உம்மோடு அவரை தரிசித்து என்றும் போற்றி புகழ்ந்து வாழ்த்துவேனாக. ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.